அன்பு உறவுகளே, பொதுவாக இது போன்ற புராதன தொல்லியல் துறையோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற வழிபாட்டு தலங்கள், குறிப்பாக பள்ளிவாசல்களுக்கு நிறைய மக்கள் படையெடுத்து வந்து பார்க்கிறார்கள். இதை எந்த நோக்கத்தில், எந்த எண்ணத்தில் இதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கட்டிடக்கலை நுணுக்கத்தோடு அந்த காலத்திலே இஸ்லாம் தோன்றி இருக்கிற அந்த காலத்தில் பள்ளியை எப்படியெல்லாம் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள், பொருட்செலவிலே பள்ளி இறை இல்லத்திற்காக வேண்டி அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் என்ற நோக்கத்தில் தான் இதை பார்க்க வேண்டுமே ஒழிய, சிலர்கள் இதை ஒரு புனித பள்ளியாக கருதுவார்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது தவறு. 3 பள்ளிக்கு மட்டும்தான் நன்மையை நாடி பயணம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. நீங்கள் எவ்வளவு பொருள் செலவில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான பள்ளியாக இருந்தாலும், வைடூரியங்களில் கட்டப்பட்ட பள்ளியாக இருந்தாலும், மற்ற பள்ளியில் நீங்கள் தொழுகிற மாதிரி அங்கே போய் தொழுதிங்கன்னா என்ன நன்மையோ அதுதான். ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நன்மை. ஆனால் இந்த பள்ளியில் போய் தொழுதா இது ஒரு தனி சிறப்பு என்ற எண்ணத்திலே செயல்படுவது மார்க்கத்திற்கு முரணானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையை நாடி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 பள்ளிவாசலுக்கு பயணிக்கலாம். ஹரமைன் என்று சொல்லப்படக்கூடிய மக்கா, புனித மதீனா, அடுத்து பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளியை தவிர வேறு எந்த பள்ளிக்கும் நன்மைகளை நாடி பயணம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் கூறுகிறது. இது போன்ற பள்ளிகளெல்லாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னா, ஒரு நினைவு சின்னம், ஒரு அழகான கட்டிட கடற்கலமையத்தோடு கட்டியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த கட்டிட அமைப்போடு நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பள்ளிகளை பார்க்க முடியாது. பாருங்கள்.